Hello all, welcome to this video. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி டேட்டா அனாலிசிஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் இதில் முக்கியமாக நம்ம டாப் 10 யூஸ்ட் ஃபார்முலாஸை பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு போனஸ் ஃபார்முலாவும் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டா செட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் டேட்டா செட் எடுத்திருக்கேன், ஒரு 50 ரெக்கார்ட்ஸ் இருக்க மாதிரி. அண்ட் இதெல்லாம் வந்து மூவி நேம் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு மூவி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். அண்ட் இது என்ன ஜானர், அதாவது ட்ராமாவா, ஹாரரா, காமெடியா அப்படிங்கிற அந்த ஜானர் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் மூவி எந்த இயர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இந்த மூவியோட டியூரேஷன் எத்தனை மினிட்ஸ், அண்ட் இதோடைய ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ, அண்ட் இது மொத்தம் எத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற இந்த டேட்டா செட் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். அண்ட் இப்போது இதை சிம்பிளாக உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணுறது எப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு குயிக்காக ஒரு 14 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அலாங் வித் தட் இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஐஎம்டிபி ரேட்டிங், எல்லா மூவியோட ஐஎம்டிபி ரேட்டிங்கோட ஆவரேஜ் ரேட்டிங் என்ன வருது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு 50 மூவிஸ் இருக்குங்க. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ எங்களுக்கு தெரியுது 50 மூவிஸ் இருக்குது. ஸோ இந்த 50 மூவிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டிங் கிடச்சிருக்கு. ஒன்றுக்கு 8.9, இன்னொன்று 7.5, 7.6, 7.1 சொல்லிட்டு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இந்த ரேட்டிங்ஸில் எவ்வளோ ஆவரேஜ் ரேட்டிங் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது தான் ஃபஸ்ட் கொஷின். ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் ஐஎம்டிபி ரேட்டிங்? ஸோ நான் இங்கே இந்த கொஷின் எடுத்துக்கிறேன். மேபி நம்ம இங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ நான் Q1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொஷின் 1 ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ் அண்ட் இந்த ரேஞ்சை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு. ஸோ வந்து 7.4 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆவரேஜ் ரேட்டிங். அப்போது இந்த டேட்டா செட்டில் நமக்கு ஆவரேஜாக ஒரு லைக் 50, இந்த 50 மூவிஸோட ஆவரேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.4. ஓகே, நெக்ஸ்ட், விச் மூவி ஹேஸ் த ஹையஸ்ட் ரேட்டிங்? இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃபார்முலா, இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சில வீடியோஸில் வந்து VLOOKUP ஃபங்க்ஷன்ஸ் லைக் லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். VLOOKUP, XLOOKUP, HLOOKUP, இந்த மாதிரி 3 லுக்கப் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படிங்கிறது ஒரு லுக்கப் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த VLOOKUPக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன தேவை? விச் மூவி ஹேஸ் த ஹையஸ்ட் ரேட்டிங், ரைட்? இப்போ எந்த மூவி, இப்போ நமக்கு ஹையஸ்ட் ரேட்டிங் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு இப்போ ஹையஸ்ட் ரேட்டிங் நமக்கு வேணால் எந்த மூவிக்கு ஹையஸ்ட் ரேட்டிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா we are going to calculate the max, அதாவது இந்த ரேட்டிங் இருக்கு இல்லையா, இந்த ரேட்டிங் காலமோட மேக்ஸிமம் வேல்யூ ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் திங் அதுதான் நம்ம இங்கே மேக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோம். ஸோ மேக்ஸ் ரேஞ்ச் ஃபார் ரேட்டிங். ஸோ இந்த ரேஞ்ச் என்ன, இங்கே நம்ம வந்து E2ல் ஆரம்பிக்கிறோம் அண்ட் E51ல் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ரேஞ்ச். ஓகே, அப்போ இந்த ரேஞ்ச் ஃபார் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா E2லேருந்து E51 வரைக்கும் இருக்குது, ரைட்? நெக்ஸ்ட்டு, இப்போ அந்த ரேட்டிங் ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேட்டிங் ரேஞ்சிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அகைன் இந்த மேக்ஸிமம் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த ரேஞ்சிலேருந்து. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அது என்ன மேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்னா, இப்போது இந்த ரேட்டிங் மேட்ச் ஆகக்கூடிய, லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 8.9 தான் வந்து இருக்கல ஹையஸ்ட் ரேட்டிங்னு வச்சுப்போம். இந்த ரேட்டிங் மேட்ச் ஆகக்கூடிய என்ன மூவி நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இண்டெக்ஸில் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச் ஃபார்முலா. மேட்ச்க்குள்ளே நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இந்த இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, எந்த இண்டெக்ஸ் வேல்யூவில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த இண்டெக்ஸ்னால் இதை ஃபஸ்ட் இண்டெக்ஸ்னு வச்சுப்போம். இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸோட மூவி என்ன அப்படிங்கிறத நமக்கு இங்கே எடுத்து கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம மூவியோட ரேஞ்ச் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமா? ஸோ லெட்ஸ், இந்த 0 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் மேட்ச். நம்ம லுக்கப் ஃபங்க்ஷனில் யூஸ்வலாக நம்ம போடுவோம் இல்லையா, எக்ஸாக்ட் மேட்ச்க்கு ஃபால்ஸ் 0 யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் இந்த பேராமீட்டர். ஸோ நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் கொஷின் 2 அண்ட் நான் இந்த ஃபார்முலாவில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மூவி டைட்டிலோட ரேஞ்ச் நான் கொடுக்க போகிறேன், ரைட்? ஸோ மூவி டைட்டிலோட ரேஞ்ச் என்ன? A2லேருந்து A51 வரைக்கும், கரெக்டாக? ஸோ A2:A51. நீங்கள் செலக்டும் பண்ணலாம், டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் ரேஞ்ச் ஃபார் ரேட்டிங் வந்து E2 to E51, இப்போ தான் நான் பார்த்தோம். அண்ட் அகெயின் சேம் E2:E51, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர், ஸோ என்டர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ மூவி 46. ஸோ மூவி 46 போய் பார்க்கலாமா?
எஸ், மூவி 46 தான் 9.9 அப்படிங்கிற ரேட்டிங் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம மேக்ஸ் வேல்யூ எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் இந்த ரேஞ்ச் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு 9.9 வந்துடுது. ஆனால் அது என்ன மூவி, அந்த மூவியோட நேம் நமக்கு வேணும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம அந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் போடுறோம். ஸோ மேட்ச்சுக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் வேல்யூ ஃபெச் பண்ணிவிட்டு எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய மூவியோட நேமை நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ திஸ் இஸ் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மூவிஸ் நமக்கு 8 ரேட்டிங்க்கு மேலே கிடச்சிருக்கு. ஐஎம்டிபி ரேட்டிங்கில் எத்தனை மூவிஸ், எந்தெந்த மூவிஸுங்கள எத்தனை மூவிஸ் மொத்தமாக 8 ரேட்டிங் மேலே இருக்குங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கவுண்ட் இஃப் பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் ரேட்டிங் ரேஞ்ச் கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதை நம்ம கொஷின் 3ல் இங்கே போட்டுக்கலாம். கொஷின் 3ல் ஸோ ஈக்குவல் டு, ஸோ ரேட்டிங் ரேஞ்ச் என்ன அகெயின் E2:E51, ரைட்? ஸோ மொத்தம் 18 மூவிஸ் அவுட் ஆஃப் 15, மொத்தம் 18 மூவிஸ் நமக்கு 8 ரேட்டிங் மேலே வாங்கியிருக்கு. ஸோ மேபி நீங்கள் இங்கே ஃபில்டர் கூட போட்டு பார்க்கலாம் இல்லையா. ஸோ இங்கே போய்ட்டு ஜஸ்ட் வந்து நம்பர் ஃபில்டர்ஸில் போய்ட்டு கிரேட்டர் தென் 8ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மேலே இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் வந்துடும், ரைட்? அண்ட் இதை ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மூவிஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். மொத்தம் 18. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லை குயிக்காக நம்ம ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணாமல் ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஒவ்வொரு டைம் நம்ம மேனுவலாக போயிட்டு சில விஷயங்களை பண்ண தேவையில்லை. மேபி இப்போ வந்து நான் வேறு ஒரு கேட்டகரி பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் நான் ஃபில்டர்ஸ் போட்டுட்ருக்கணும் இல்லையா. பட் இங்கே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறது மூலமாக குயிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்தை. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ 3 கொஷின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4th வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே ஜானரில் வந்து ட்ராமா, ஹாரர் இதெல்லாம் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ அந்த ட்ராமாங்கிற கேட்டகரியில் எனக்கு மொத்தம் எத்தனை வியூஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா சம் எஃப். சம் அப்படிங்கிறனா என்ன அப்படின்னா நமக்கு டோட்டல் கால்குலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் போயிட்டு ஈக்குவல் டு சம் ஆஃப் டோட்டல் வியூஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நமக்கு டோட்டல் வியூஸ், சம் அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் வியூஸ், கரெக்டாக? ஆனால் எனக்கு எல்லாத்தோடைய ரேட்டிங்கும் வேணாம், எல்லாத்தோட வியூஸும் வேணாம், ட்ராமாவோட வியூஸ் மட்டும் வேணும். அல்லது ஏதோ பர்டிகுலர் ஒரு ஜானரோட வியூஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா we can use sum f, ரைட்? ஸோ சம் இஃபோட ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் எஃப் அண்ட் எந்த ஜானரை சர்ச் பண்ண போகிறோமோ அதை க்ரைட்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த க்ரைட்டீரியா ரேஞ்ச் கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம், சம் பண்ணுறோமோ அதோட ரேஞ்சை நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ ஈக்குவல் டு ஸோ ஜானரோட ரேஞ்ச் என்ன வருது நமக்கு? ஸோ ஜானரோட ரேஞ்ச் வந்தது பி. ஸோ B2லேருந்து B51 வரைக்கும், ரைட்? அண்ட் ட்ராமா கொடுத்தாச்சு. வியூ ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்பில் இருக்குது. ஸோ F2லேருந்து F51 வரைக்கும், தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து நமக்கு மொத்தமாக ட்ராமா ஜானரில் இருக்கக்கூடிய டோட்டல் வியூஸ், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஜானர் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் மூவி டைட்டில். இப்போ நான் வந்து ஒரு மூவி டைட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா அது எந்த ஜானர், லட்சம் மூவி 10 கொடுக்குறேன்னா அது என்ன ஜானர், லைக் ஹாரரா இல்லை வந்து லைக் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது, யூனிக்காக இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ Ctrl+Shift+L கொடுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஃபில்டர் அப்ளை ஆயிரும். ஸோ ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்ஷன், காமெடி, ட்ராமா, ஹாரர், சைஃபை. ஸோ இதில் நான் ஒரு பர்டிகுலர் மூவி நான் எடுக்கிறேன், மூவி 10 எடுக்கிறேன்னா அது என்ன ஜானர் அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலா ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து கொஷின் நம்பர் 5. ஸோ அதுக்கு நம்ம VLOOKUP எடுத்துருக்கோம். ஸோ VLOOKUP பற்றி தெரியும் நமக்கு. ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணக்கூடிய லுக்கப் வேல்யூ அண்ட் லுக்கப் அரே அண்ட் என்ன காலம் இண்டெக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அண்ட் வந்து எக்ஸாக்ட் மேட்சை நம்ம கொடுக்கணும். அண்ட் VLOOKUP பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு தான் நம்ம சர்ச் பண்ண முடியும், ரைட்? ஸோ VLOOKUP நான் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் கொஷின் நம்பர் 5. ஸோ VLOOKUP இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மூவி நேம், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ரேண்டம் செல், இந்த செல்லை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து நம்ம அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே இந்த செல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு மூவியும் ஜானர் வேணும் இல்லையா. ஸோ இந்த 2 ரேஞ்சையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ரைட்? நெக்ஸ்ட்டு காலம் இண்டெக்ஸ். ஸோ காலம் இண்டெக்ஸ் வந்து எனக்கு 2வது இண்டெக்ஸில் தான் வந்து ஜானர் இருக்குது. ஸோ 2. அண்ட் நவ் இப்போ நான் இந்த செல் தான் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த செல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் சே மூவி
20. ஸோ மூவி 20 ஹாரன் வந்துருச்சா. ஸோ லெட்ஸ் சே மூவி 50. ஸோ காமெடி. ஈஸியாக இருக்கா? ஸோ இதுதான் நமக்கு VLOOKUP ஃபங்க்ஷன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு VLOOKUP பற்றி தெரியணும்னா அதுக்கு செப்பரேட் வீடியோ இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ப்ளேலிஸ்ட்லையும் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து இருக்குது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 6th கொஷின், கிரியேட் அ நியூ காலம். ஸோ இப்போ வந்து ஒரு புது காலம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அதோட லேபிள் வந்து, அதாவது இத்தனை வியூஸ்க்கு மேலே போச்சுன்னா அது ஹிட்டு, இல்லைனா ஆவரேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஃபார்முலா மூலமாக நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஒரு நியூ காலமே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இஃப். ஸோ இந்த இஃப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் நம்ம கொடுப்போம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணுங்கிறது தான் இஃப் கண்டிஷன். ஸோ இந்த இஃப் ஃபார்முலாவை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்கே. ஸோ விச் இஸ் கொஸ்டின் நம்பர் 6. அண்ட் இது இந்த நியூ காலம்ங்கிறனால நான் இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹிட் ஆர் ஆவரேஜ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு அப்ளை த ஃபார்முலா ஈக்குவல் டு இஃப். அண்ட் இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த செல், ரைட். அண்ட் தட்ஸ் இட். அதாவது 8 lakh வியூஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஹிட், இல்லைனா அது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபில் ஆகிடுச்சு. வெரி வெரி ஈஸி. அண்ட் Q6 வந்து நமக்கு G காலமில் நம்ம கொடுத்தாச்சு. ஃபைன், டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2020க்கு அப்புறம் எத்தனை மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம சம்மிஃபில் ட்ராமாவில் எவ்வளோ வியூஸ் வந்துச்சுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி 2020ல் எத்தனை மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்குங்கிற கவுண்ட் வேணும். ஸோ இங்கே சம்மிஃப் மாதிரி இங்கே கவுண்ட் இஃப். வெறும் கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை இருக்குன்னு வந்துடும். ஆனால் எனக்கு 2020க்கு மேலே எத்தனை இருக்குங்கிறது தான் தேவை. லைக் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுறோம், கரெக்ட். ஸோ அதுக்கு நம்ம இந்த கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ going to Q7. ஸோ கவுண்ட் இஃப் இயரோட ரேஞ்ச் கொடுக்கணும். இயரோட ரேஞ்ச் வந்து C2 to C2:C51, ரைட். ஸோ மொத்தம் 7 மூவிஸ் 2020க்கு அப்புறம் 7 மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, ரைட். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ரேட்டட் ட்ராமா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ராமா மூவிஸ் வந்து தெரியும், இல்லை ஹையஸ்ட் ரேட்டிங் நமக்கு தெரியும். ஸோ ஹையஸ்ட் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய மூவியும் நம்ம எடுத்துட்டோம். ஆனால் இது ஹையஸ்ட் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ட்ராமா மூவி. ஸோ எத்தனை ஃபில்டர் வருது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் ரேட்டிங் பார்த்தோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ரேட்டிங் எடுத்துகிட்டு அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய மூவி நேம் எடுத்தோம். ஆனால் எனக்கு இங்கே ஸ்பெசிஃபிக்காக மூவி நேம் தான் வேணும், ஆனால் அது ட்ராமா கேட்டகரியாக இருக்கணும். ஸோ அப்போ ட்ராமாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ரேட்டிங் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ரைட். அதுக்கு நம்ம மேக்ஸ் இஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரேட்டிங் ரேஞ்ச் கொடுக்கணும், அப்புறம் ஜானர் ரேஞ்ச் கொடுக்கணும், ஜானர் நேம் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபார்முலாவை. இது Q8. ஸோ மேக்ஸ் இஃபில் ரேட்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு E2:E51, கரெக்டாக. அடுத்து ஜானர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி. ஸோ பியில் இருக்குது. ஸோ B2:B51, ரைட். அண்ட் ஜானர் நேம் வந்து நம்ம ஒரு செல்லை சூஸ் பண்ணிக்கலாம், அந்த செல்லேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் ஜானர் நேமுக்கு பதிலாக எங்கே கொடுக்குறேன்னா, லெட்ஸ் சே வி கேன் கிவ் ஹியர், ரைட். ஸோ ஜானர் நேம் லெட்ஸ் சே ஆக்ஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ யூ கேன் சி ஆக்ஷன் மூவியோட ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து 9.8, ரைட். அண்ட் ட்ராமா, ஸோ ட்ராமாவோடது 9.9. ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஜானரோட ஹையஸ்ட் ரேட்டிங் என்னங்கிறத எனக்கு ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னும் நீங்கள் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபார்மேட்டிங் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே அப்படியே ஃபார்மேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முலாக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துக்கலாம்னா என்டர் த ஜானர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். என்டர் த ஜானர், ரைட். அது இங்கே கொடுத்துக்கலாம், என்டர் த ஜானர், சிம்பிள். ஆர் ஈவன் யூ கேன் கிவ் இட் ஹியர். அப்போ நான் ஜானர் இங்கே டைப் பண்ண எனக்கு இந்த இடத்துல டேட்டா வந்து மாறும். ஸோ மேபி நம்ம இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஹாரன் டைப் பண்ணுங்கள். ஹாரன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஆர் கெட்டிங் திஸ் வேல்யூ சேஞ்ச். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் மேக்ஸ் இஃப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த லோவஸ்ட் ரேட்டட் மூவி. சேம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா விச் மூவி ஹேஸ் த ஹையஸ்ட் ரேட்டிங், அதே மாதிரி நமக்கு லோவஸ்ட் ரேட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் கான்செப்ட், இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். கரெக்டாக இங்கே மேக்ஸ் யூஸ் பண்ணோம், இங்கே மின் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ விச் இஸ் சேம் ஆஸ் த செகண்ட் கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் போய்க்கோங்க, இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கலாம், ரைட். விச் இஸ் Q9. அண்ட் Q9ல் just paste this
அண்ட் இந்த இடத்துல மேக்ஸுக்கு பதிலாக யூ நீட் டு புட் மின். தட்ஸ் இட். ஸோ மூவி 35. ஸோ மூவி 35 போய் பார்க்கலாம். ஸோ மூவி 35 பார்த்தீங்கன்னா எஸ், வெறும் IMDb ரேட்டிங் வந்து 5 தான் இருக்குது அந்த மூவிக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் கான்செப்ட். ரைட், நெக்ஸ்ட்டு கிரியேட் அ ரேட்டிங் கேட்டகரி. ரேட்டிங் கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணோம். இது ஒரு நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இங்கேயும் நம்ம இஃப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேட்டிங் வந்து எனக்கு 8.5க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மூவி ஒரு எக்ஸலண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நம்ம கொண்டு வர போகிறோம். இல்லை இந்த மூவி வந்து ஒரு 7க்கு மேலே இருக்குது, ஒரு 8.5லேருந்து 7 அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா குட் மூவி அப்படின்னு வைக்க போகிறோம். 7க்கும் கீழே இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆவரேஜ் மூவி நம்ம லேபிள் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் இஃப்பில் கண்டிஷன் கொடுப்போம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன, ஃபால்ஸாக இருந்தால் என்ன, இதுதான் வந்து நம்மளுடைய இஃப்வோடைய கான்செப்டே. ஸோ இஃப் கண்டிஷன் கொடுப்போம். என்ன கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம், அந்த கண்டிஷன் வேல்யூ இஃப் ட்ரூ, வேல்யூ இஃப் ஃபால்ஸ், வேல்யூ இஃப் ஃபால்ஸ். கரெக்டாக? அப்போ ட்ரூனா என்ன, ஃபால்ஸ்னா என்ன? இப்போது இந்த சினாரியோக்கு பாருங்கள், எனக்கு 3 கண்டிஷன் இருக்குது. லைக் 8.5க்கு மேலே இருந்தால் எக்ஸலண்ட், ரைட். இதே 7க்கு மேலே இருந்தால் குட், இல்லை அப்படின்னா எனக்கு ஆவரேஜ். அப்போ எனக்கு இந்த இடத்துல 3 கண்டிஷன் நான் செக் பண்ணும். லைக் லிட்டரலி எனக்கு 2 கண்டிஷனாச்சும் மினிமம் நான் செக் பண்ணணும். கரெக்டாக? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ண போகிறோம்னா, கண்டிஷனில் நான் ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் 8.5 இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸலண்ட் சொல்லிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட், ரைட். அண்ட் வேல்யூ ஃபால்ஸில் நம்ம இன்னொரு இஃப் கண்டிஷன் தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் இதில் அகெயின் வேல்யூ இஃப் ட்ரூ அண்ட் வேல்யூ இஃப் ஃபால்ஸ் கொடுக்கலாம். இதில் என்னது, அகெயின் நமக்கு ரேட்டிங் வந்து 7க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா குட், வேல்யூ ஃபால்ஸில் ஆவரேஜ் போட்டுக்கலாம். அண்ட் இது எத்தனை கண்டிஷன்ஸ் வருதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ நவ் வில் காப்பி திஸ் அண்ட் கொஷின் 10 ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு காலம் ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் கேட்டகரி அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் ஈக்குவல் டு இஃப் ரேட்டிங். ஸோ ரேட்டிங் செல்லோட வேல்யூ, ஸோ இதுதான் ரைட் ஃபஸ்ட் திங். அண்ட் அது எக்ஸலண்ட். அண்ட் அதே மாதிரி ரேட்டிங் செல்லோட வேல்யூ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபில் ஆகிடும். சூப்பரில். ஸோ இவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் டேட்டாவை புதுசாக ஜென்ரேட்டும் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். அனதர் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டோன்னா, ஒரு மூவியோட டைட்டில் கொடுத்துட்டோன்னா அதோட ரேட்டிங் என்ன. ஸோ லிட்டரலி நம்ம வந்து VLOOKUPம் பண்ணலாம் அண்ட் XLOOKUPம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ XLOOKUP வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, உங்களால் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடும் டேட்டாவை சர்ச் பண்ணி எடுக்க முடியும். அதுதான் வந்து XLOOKUP உடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, ரைட். ஸோ ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் அண்ட் இது வந்து Q11. ஸோ Q11ல் XLOOKUP. ஸோ மூவியோட நேம், ஸோ மூவியோட நேமுக்கு வந்து நம்ம ஒரு செல் கொடுத்துக்கலாம். லெட்ஸ் சே வில் கிவ் திஸ் செல் அண்ட் மூவியோட ரேஞ்ச் வந்து ஐ திங்க் A, ரைட். ஸோ A தான் ஃபஸ்ட்டு ரேஞ்ச். ஸோ A2லேருந்து A51 வரைக்கும். ரேட்டிங்கோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி E2லேருந்து E51 வரைக்கும். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நாட் ஃபவுண்டுன்னு கொடுக்க போகிறோம், ரைட். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு டைப் மூவி 20 ரேட்டிங் என்ன. ஸோ மூவி 20 ரேட்டிங் வந்து 9. தட்ஸ் இட். XLOOKUP இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்கிட்ட இத்தனை ஜானர்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய யூனிக்காக எத்தனை ஜானர்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும், விச் இஸ் கொஷின் நம்பர் 12. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூனிக் கொடுத்துட்டு, யூனிக்குங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த யூனிக்கில் இந்த ஜஸ்ட் இந்த காலம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எத்தனை கவுண்ட் என்னென்ன ஜானர்ஸ் வந்து யூனிக்காக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ட்ராமா, ஹாரர், காமெடி, ஆக்ஷன், சைஃபை. ஸோ மொத்தம் 5 ஜானர்ஸ் வந்து நம்மக்கிட்ட யூனிக்காக இருக்குது. தட்ஸ் இட். ஓகே, ஹியர் கம்ஸ் அனதர் தட்ஸ் அ யூனிக் ஜானர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதிலே இன்னொன்று, யூனிக் ரிலீஸ் இயர்ஸ் ஆஃப் ஜானர். இப்போ லட்சே நான் ட்ராமான்னு எடுத்துட்டேன் அப்படின்னா ட்ராமா எந்தெந்த இயர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ இது லிட்டில் பிட் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஃபார்முலா தான்.
ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர். யூனிக் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு யூனிக் ஜானர்ஸ் தேவை. அண்ட் லைக் யூனிக் ஜானர் எடுத்துகிட்டு அந்த யூனிக் ஜானரோடைய யூனிக் இயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2020 இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இயர்ஸ் இருக்குது, இது அதுக்கு நம்ம ஒரு யூனிக் போட்டு எடுக்கலாம் இல்லையா. ஸோ யூ கேன் கோ அண்ட் டேக் கொஷின் 13. ஃபர்ஸ்ட் நான் யூனிக் இயர்ஸ் நான் எடுக்கிறேன். டோட்டல் யூனிக் இயர்ஸ் எடுக்கிறேன். டோட்டல் யூனிக் இயர்ஸ். ஸோ விச் இஸ் ஹியர் யூ கேன் சி. ஸோ டோட்டல் யூனிக் இயர்ஸ் இங்கே இருக்குது, ரைட். ஸோ மொத்தம் வந்து 21 டோட்டல் யூனிக் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா ட்ராமாவோட யூனிக் இயர்ஸ் என்ன, ஹாரரோட யூனிக் இயர்ஸ் என்ன, ரைட். அதாவது இங்கே சப் ஃபில்டர் வந்து நமக்கு பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம மேனுவலாக எக்ஸலில் ஃபில்டரில் பண்ண முடியும். ஆனால் ஃபார்முலாவில் பண்ணும்போது இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், ரைட். ஸோ இதுக்கு ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா யூனிக். இது நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இயர் ரேஞ்ச் கொடுக்க போகிறோம். அண்ட் ஜானரோட ரேஞ்ச் ஈக்குவல் டு என்ன ஜானர் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோமோ அதோட வேல்யூவை நம்ம கொடுக்கணும். ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே நான் போயிட்டு கொஷின் 13க்கு லைக் ஐம் கோயிங் டு கிவ். ஸோ யூனிக் ஈக்குவல் டு யூனிக் ஃபில்டர் இயர் ரேஞ்ச். இயர் ரேஞ்ச் நமக்கு என்னது, இயர் ரேஞ்ச் இஸ் சி. ஸோ C2லேருந்து C51 வரைக்கும் போகிறோம். அண்ட் ஜானர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா B2 to B51, ரைட். B2லேருந்து B51 வரைக்கும். அண்ட் ஜானர் நேம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா நம்ம ஒரு எம்டி செல்லில் கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் கிவ் ஹியர். ஓகே நவ். ஓகே நவ் ஐ எம் கோயிங் டு டைப் லெட்ஸ் சே ட்ராமா. ஓகே நம்ம இந்த செல்லோட இங்கே பக்கத்து செல் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் Y2 யூஸ் பண்ணிக்கலாம். Y2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஐம் கோயிங் டு கிவ் ட்ராமா. ஸோ இப்போ ட்ராமாவோட யூனிக் இயர்ஸ் என்னென்னு கிடச்சிச்சு. ஸோ ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 வருஷம், லைக் டோட்டலாக 21 இயர்ஸ். இதில் நமக்கு 10 வருஷத்தில் தான் ட்ராமா அப்படிங்கிற கேட்டகரியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஹாரர் நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஹாரர் அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ 9 இயர்ஸ். மொத்தம் 9 இயர்ஸில் அது ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can able to find out. ஓகே ஸோ நம்ம பார்க்க வேண்டிய எல்லா ஃபார்முலாஸும் பார்த்தாச்சு. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு போனஸ் ஃபார்முலா விச் இஸ் லிட்டில் பிட் அட்வான்ஸ்ட். செக் வியூஸ் அக்ராஸ் ஜர்னர் அண்ட் ரிலீஸ் இயர். இப்போ நம்ம ஆல்ரெடி ஜர்னர்ஸ் அண்ட் ரிலீஸ் இயர் போட்டாச்சு. இதில் வியூஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஓகே ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சம் இஃப் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சம் இஃப் காப்பி பண்ணிக்கலாம். சம் இஃப்ஸ், நாட் சம் இஃப், இட்ஸ் சம் இஃப்ஸ், ரைட். சம் இஃப்ஸ். So just copy this equal to sum ifs. So இதில் வந்து நம்ம view கொடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ which is from F2லேருந்து F51 வரைக்கும் இருக்குது. ஜானர் ரேஞ்ச், ஸோ ஜானர் ரேஞ்ச் வந்து B2லேருந்து B51 வரைக்கும் இருக்குது. ஜானர் நேம் கொடுக்கணும். ஸோ ஜானர் நேம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ஒரு செல் யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் இந்த செல்லை நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் இயர் ரேஞ்ச் வந்து நமக்கு சியில் இருக்குது. ஸோ C2:C51 அண்ட் எந்த இயர் நமக்கு வேணுமோ அந்த இயரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லட்சே நான் இந்த இயரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து அப்சல்யூட் ரெஃபரன்சிங் யூஸ் பண்ணணும். அப்சல்யூட் ரெஃபரன்சிங்னால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் F4 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்சல்யூட் ரெஃபரன்சிங் ஆயிரும். இதை மட்டும் நம்ம டேக் கேர் பண்ணிட்டா போதும். ஓகே ஸோ நவ் லெட்ஸ் கோ அண்ட் செக். ஓகே அண்ட் நம்ம இந்த மூவியையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் விச் இஸ் Y2யும் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடலாம் F4, ரைட். தட்ஸ் இட். Okay now let's say I am going to change it to action. So இது வந்து பார்த்தீங்கன்னா year, you can call it as unique year, you can call it as unique year and this one is total views. அப்போ ஜஸ்ட்டு நம்ம இதை மாற்ற இது டைனமிக்காக நமக்கு மாறும் பாருங்கள். லெட்ஸ் சே ட்ராமான்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இயரும் மாறுது, அதுக்கு தகுந்த மாதிரி டோட்டல் வியூஸும் மாறுது. ஓகேவா? ஸோ ஃபார் இப்போ நமக்கு இதில் என்னென்ன யூனிக்காக ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோன்னு பார்க்குறக்கு என்ன பண்ணலாம்? சிம்பிளாக யூ கேன் அப்ளை யூனிக். ஸோ யூனிக் அப்ளை பண்ணலாம். யூனிக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த காலமை சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஹியர் யூ கேன் சி 1 2 3 4 5 ஸோ மொத்தம் 11 ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக ஒரு பிகினர் லெவல் ஃபார்முலாலேருந்து அட்வான்ஸ் லெவல் ஃபார்முலாஸ் வரைக்கும் ஒரு சாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணோம். அண்ட் இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடிக்கு ரிலேட் ஆகிற மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் எடுத்தோம். அண்ட் இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஃபார்முலாஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம எக்ஸல் ஃபார் டேட்டா அனாலிசிஸ்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸலோட பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு ஏன்னா அதில் தான் நம்ம ஃபார்முலாவோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸல் ஃபார் டேட்டா அனாலிசிஸ்ங்கிற பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவுமே நீங்கள் பார்த்துட்டு அண்ட் வேறு ஏதாவது டவுட் இல்லை எரர் வருது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் அனாலிசிஸ் ஒரு சூப்பராக ஒரு டாப் 11 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்லையும் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.